அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மும்பை குமரராசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப மும்பையில மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேவனுடைய தலைவர் ராஜ் தாக்கரே அவர்கள் இந்த இந்தி திணிப்பு தொடர்பாக அவருடைய போராட்டம், அதே போல உத்தவ் தாக்கரே அமைப்பினுடைய சிவசேனாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அமைப்பு இந்த இந்தி திணிப்புல அவருடைய நிலைப்பாடு, இந்த இரண்டு தலைவர்களுடைய நிலைப்பாடு இவ்வளவு இருக்கிறது. மராட்டியத்துல இந்தி திணிப்பு பொதுவா இருக்கு. அகில இந்திய அளவிலையுமே இந்த இந்தி திணிப்பை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உங்களுடைய பார்வை. இதற்கு முன்பு இருந்தே சரி அல்லது விடுதலை பெற்ற பிறகும் சரி, இந்த இந்தி திணிப்பு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் இந்த இந்தி திணிப்பை கண்டித்து ஒரு மாபெரும் போராட்டத்தை 1937களில் நடத்தியது. தந்தை பெரியார் போன்றவர்கள், மறைமலையடிகள் போன்றவர்கள், யாப்பை விஸ்வநாதன் போன்றவர்கள், இவரெல்லாம் அந்த காலத்திலே இந்தி ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய வரலாறு நமக்கு தெரியும். விடுதலை பெற்ற பிறகும் கூட அந்த போராட்டமானது தமிழகத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து 37, 38, 41, பின்பு 48, பின்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவதற்கு முன்பாக 1965 என தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே தற்போது இந்த இந்தி திணிப்பை மகாராஷ்டிரா மாநிலம் எதிர்க்கிறது என்றால் அதுவும் ஒரு தனிப்பட்ட கட்சி, MNS என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா, ராஜ் தாக்கரே அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு போராட்டம் என்பதை அறிவித்திருக்கிறார். ஆனால் அவருடைய அறிவிப்பில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்னவென்றால், இது ஒரு கட்சி நடத்துகின்ற போராட்டமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நம்முடைய மாநில மக்களுடைய உரிமை, நம்முடைய மாநில தாய்மொழியினுடைய பாதுகாப்பு, இவற்றை முன்னிறுத்தி நடைபெறுகிற போராட்டம். எனவே இந்த பேரணியில் ஜூலை 5ஆம் நாள் நடக்கவிருக்கின்ற இந்த பேரணியில் மாணவர்கள், பேராசிரியர்கள், பொதுமக்களினர்கள், யார் யாருக்கு தாய்மொழி உணர்வு இருக்கிறதோ, மராத்தியை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, அவர்களெல்லாம் மிக பெரும்பான்மை அளவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை, என்று ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை ராஜ் தாக்கரே விடுத்த அழைப்பை சிவசேனை கட்சியினுடைய, அதாவது உத்தவ் தாக்கரே பிரிவினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே அவர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி சரத்பவார் தலைமையிலான NCP என்கின்ற அந்த கட்சியும் அதை வரவேற்றிருக்கிறது. ஆனால் நாம் பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்தி திணிப்பு என்பது பிஜேபி ஆளுகின்ற ஒரு மாநிலத்தில் இது போன்ற போராட்டம் என்பது சற்று புதுமையாக நமக்கு தெரிந்தாலும், இது வெறும் ஒரு பிஜேபி என்கின்ற அரசியல் கட்சி முன்னெடுக்கின்ற ஒரு திணிப்பு என்று நாம் எண்ணக்கூடாது. இந்தி திணிப்பு என்பது பிஜேபியை ஒரு கருவியாகத்தான் பயன்படுகிறது. பிஜேபி என்பது இது RSSனுடைய ஒரு நீண்ட கால கொள்கை. அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தில் எந்த விதமான பங்கேற்பும் இல்லாத ஒரு அமைப்பு RSS. அந்த RSS அமைப்பினுடைய நீண்டகால கொள்கை என்னவென்றால், இந்திய நாடு அது இந்தி தேசமாக இருக்க வேண்டும், இந்தி பேசுகின்ற, சமஸ்கிருதம் பேசுகின்ற தேசமாக இருக்க வேண்டும், பிற மொழி, பண்பு, கலாச்சாரங்கள் அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கொள்கை என்பதை முன்னிறுத்தி மக்களிடையே ஒற்றுமை பற்றி கவலைப்படாமல், அவர்களுடைய உணர்வுகளை பற்றி கவலைப்படாமல், இவைகளை நாம் அறிவித்து இது ஒரு இந்து ராஷ்டிரா என்று, ஒரு மதச்சார்பு மிக்க ஒரு நாடு என்கின்ற அளவிலே அவர்கள் இந்த கருத்தியலை முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இதை பார்க்க வேண்டியது, இது கருத்தியல் ரீதியாக RSS அமைப்பு முன்னெடுக்கின்ற ஒரு செயல்பாட்டை ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற பிஜேபி, குறிப்பாக அமித்ஷா போன்றவர்கள், மோடி போன்றவர்கள், இவர்கள் அதிகாரத்தில் இருப்பதனால் இப்போது இந்த இந்தி திணிப்பை, இந்தியை, சமஸ்கிருதத்தை இந்திய நாடெங்கும் பரப்பிவிட துடிக்கின்றனர்.
அதை நேரடியாக எதிர்த்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பது வரலாற்றில் நாம் அறிந்த உண்மை. ஆனால் அதையும் தாண்டி விடுதலைக்கு முன்பாகவும் சரி அல்லது விடுதலைக்கு பின்பாகவும் சரி இந்த மொழி திணிப்பை எதிர்த்த மாநிலங்கள் அண்மையிலே இருக்கின்ற அண்டை மாநிலமாக இருக்கின்ற ஆந்திர மாநிலம் 1951-52களிலே எதிர்த்த ஒன்று. அதை தாண்டி பஞ்சாப் மாநிலத்திலே மொழி போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன, அஸ்ஸாம் மாநிலத்திலே மொழி போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன, மேற்கு வங்க மாநிலத்திலே மொழி போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இவைகளெல்லாம் பெருமளவில் ஒரு வரலாற்றில் பதிவாகாமல் இருந்தாலும் கூட இவைகள்தான் உண்மை. இதை தொடர்ந்து இந்திய விடுதலைக்கு பிறகு வடக்கிலே ஆளுகின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இந்த கருத்தியலை அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள், காங்கிரஸ் கட்சி உட்பட. காரணம், காந்தியராக இருந்தாலும் சரி, ஜவஹர்லால் நேராக இருந்தாலும் சரி, அல்லது லால் பகதூர் சாஸ்திரியாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருமே இந்த இந்தியை பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை ஒருமித்த கொள்கையை கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் 1961ஆம் ஆண்டு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளும் தங்களுடைய வரி வடிவத்தை தேவநாகரி வரி வடிவத்திலே நீங்கள் எழுத வேண்டும் என்று கூட ஒன்றிய அரசின் சார்பிலே ஒரு தாக்கீது வரப்பட்டது. அதை அன்றைய தினம் கடுமையாக எதிர்த்தார்கள். நம்முடைய ஈவி.கே. சம்பத் போன்றவர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்திலே அதை கடுமையாக எதிர்த்தவர்கள். அது மட்டுமல்ல, 1961ஆம் ஆண்டு கேரளத்திலே கவர்னராக இருந்த வி.வி. கிரி அவர்கள் இந்த 1961ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி நடத்திய ஒரு விழாவிலே பேசுகின்ற பொழுது மிக தெளிவாக சொன்னார். அதாவது, வட இந்தியர்கள் இந்தியை தொடர்ந்து திணித்து வருகிறார்கள். இந்த நிலை நீடிக்குமானால் பல்வேறு மாநிலங்களிலே மொழி போராட்டங்களும் மொழி சிக்கலும் உருவாகும். எனவே அவர்கள் இது போன்ற வெறித்தனத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதாவது, எனவே இது RSS அந்த கருத்தியல் திணிப்பை இன்று பல மாநிலங்கள் சிறுக சிறுக உணர்கிறார்கள். இதை முதலாக உணர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. அந்த எதிர்ப்பானது இதுவரை நீர்பூத்த நெருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த இந்தி திணிப்பு என்பது மத்திய அரசால் ஒன்றிய அரசால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வர நினைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அது நம்முடைய மாநிலமானது மிக தெளிவாக நேரடியாகவும் திணிக்கிறீர்கள், மறைமுகமாகவும் திணிக்கிறீர்கள் என்பதை புதிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒன்றிலே ஒரு மும்மொழி திட்டம் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி அந்த 3 மொழிகளில் 3வது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழி இருக்க வேண்டும், 2வது மொழியாக ஒரு அகில உலகத்திற்கும் ஆன ஒரு மொழியாக இருக்கலாம், முதல் மொழியாக தாய்மொழி என்று அவர்கள் ஒரு வரையறையை செய்தார்கள். கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஒரு தாய்மொழி, ஒரு உலக மொழி, மற்றொரு இந்திய மொழி என்று அவர்கள் ஏட்டில் எழுதியிருந்தாலும் கூட நடைமுறையில் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த 3வது மொழி இந்தி மொழியாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய மறைமுக எண்ணம். அதுதான் இன்று வரை பல மாநிலங்கள், அதாவது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் அவ்வாறே நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு மட்டும் எதிர்த்தது. அதற்கு பிறகு கர்நாடக மாநிலம் எதிர்த்தது. கர்நாடக மாநிலம் தற்போது மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை, இருமொழி கொள்கையே போதும் என்ற நிலைக்கு வந்தது. அதுபோன்ற பிற மாநிலங்களிலும் இந்த கருத்தை ஏற்காது ஆங்காங்கே ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர்கள் கடிதங்கள் எழுத தொடங்கிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் மராத்திய மாநிலமானது ஒரு அறிவிக்கையை தந்தபோது அந்த அறிவிக்கையில் முதல் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழியாக இந்தி கற்பிக்கப்பட வேண்டும் என்று பட்னாவிஸ் அவர்கள் அறிவித்தார்கள். அப்போதுதான் இந்த சிக்கலானது உருவானது.
எதற்கு மூன்றாவது மொழியாக இந்தியை கற்க வேண்டும் என்றால் அதற்கு அவர் சொன்ன விளக்கம் நம்முடைய கல்விக் கொள்கையிலே மும்மொழி கொள்கையாக இருக்கிறது என்று சொன்ன போது ராஜ் தாக்கரே அவர்கள் அப்படி என்றால் மூன்றாவது மொழியாக இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு மொழியை கற்கலாம் என்றால் வட இந்தியர்கள் இதுவரை எந்த மாநிலத்தில் மராத்தியை கற்றிருக்கிறார்கள்? நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கிற குஜராத் மாநிலமானது மராத்தியை கற்கிறதா? எனவே இது ஒரு மறைமுகமான திணிப்பு. இது மராத்திய குழந்தைகளுக்கு அது ஒரு பெரும் சுமையாக அமையும். தாய்மொழி கல்வியை அடிப்படையில் தொடக்க பள்ளியில் 1 முதல் 5 வரை உள்ள மாணவர்களுக்கு 3 மொழியை கற்பிப்பது அவர்களுக்கு பெரும் மனச்சுமையை பணிச்சுமையை ஏற்படுத்தும் என்று மராத்திய மாநில இருக்கிற கல்வியாளர்கள் மற்றும் முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி விற்பனர்கள் அனைவரும் ஒரு சேர கூற தொடங்கிவிட்டனர். இந்த எதிர்ப்பை தாக்கு பிடிக்க முடியாமல் அதை சற்று மாற்றி இந்தி என்பது கட்டாயம் அல்ல, எந்த மொழியையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையை அதாவது அங்கே விதித்தார்கள். அது என்னவென்றால் ஒவ்வொரு பள்ளியிலும் குறைந்தது ஒரு 20 மாணவர்களுக்கு குறையாமல் வேற்று மொழி படிக்க விரும்பினால் அவர்கள் படிக்கலாம் என்று இன்னொரு நிபந்தனையை விதித்தார்கள். அதுவும் என்ன என்றால் அதுவும் மறைமுகமாக இந்தியை திணிப்பதற்காகத்தான் அமைகிறது. காரணம், எந்த பள்ளியில் பல கிராமப்புற பள்ளிகளிலே மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை 20ஆகத்தான் இருக்க முடியும். 20, 25. நகர்ப்புறங்களிலே கூட இருக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட மாநில மொழியை 20 மாணவர்கள் படிப்பார்களா அல்லது 25 மாணவர்கள் இருப்பார்களா? அப்படி இருந்தால் அவர்களுக்கு ஒரு ஆசிரியரை நாங்கள் நியமிப்போம், இல்லை என்றால் இணைய வழியிலே கற்றுக் கொடுப்போம் என்றெல்லாம் அந்த திருத்தப்பட்ட அறிக்கை கூறுகிறது. இவை எதுவாக இருந்தாலும் இது செய்ய வேண்டிய வேலை என்பது இந்தியை திணிப்பது என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இதை மராத்திய மக்கள் நன்கு புரிந்து கொண்டு தற்போது கட்சிகளுக்கு அப்பால் பட்டு நம்முடைய மாநில உரிமையை, மொழி உரிமையை காப்பதற்காக தென்னகத்தை போல நாமும் முன்வர வேண்டும் என்று தமிழ்நாட்டை குறிப்பிட்டே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி தமிழ்நாடானது இந்த ஆபத்தை உணர்ந்து கொண்டு அவர்கள் இருமொழி கொள்கையை பின்பற்றியதன் விளைவாக நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், தாய்மொழியானது அங்கு பாதுகாக்கப்படுகிறது என்றெல்லாம் நம்முடைய மாநிலத்தையும் குறிப்பிட்டு, எனவே மராத்திய மொழி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்தி ஆனது அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். குறிப்பாக நகர்ப்புறங்களிலே இன்று பெரும்பாலான மக்கள் இந்தியில் தான் பேசுகிறார்கள். காரணம், அங்கே மராட்டியிலே பேச வேண்டிய மக்கள் எல்லாம் இந்தியிலே பேசுகிறார்கள். எனவே இந்த திணிப்பை நாம் வளரவிட்டால் இது நம்முடைய மாநில உரிமைகளுக்கு, நம்முடைய தாய்மொழிக்கு ஒரு கேடாக அமையும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பை சொல்லுகின்ற போது இது கட்சி சார்ந்த அறிவிப்பு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது கருத்தியல் சார்ந்த அறிவிப்பு. நம்முடைய மாநில மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற ஒன்றை நாம் எதிர்த்தாக வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். எனவே அந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற பேரணியானது இதில் எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்கள் என்பதை நன்றாக உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்ப இந்த பேரணிக்கு மகாராஷ்டிரா நவநிர்மாண சேனா தலைவர் ராஜ் தாக்கரே அவருடைய அறிவிப்புக்கு பிற கட்சிகளுடைய ஆதரவு, அதாவது உத்தவ் தாக்கரேனுடைய இந்த சிவசேனா கட்சி இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது என்று நீங்க சொன்னீங்க. பிற கட்சிகள் இதை தவிர மற்ற கட்சிகளுடைய ஆதரவு இருக்கா? அதாவது இந்த அறிவிப்புக்கு இது பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியாக இருப்பதாலும் அந்த ஆட்சியிலே பங்கு வகிக்கின்ற சிவசேனையினுடைய மற்றொரு பிரிவாக இருக்கின்ற சிண்டே பிரிவு, அதுபோல என்சிபி கட்சியினுடைய ஒரு பிரிவாக இருக்கின்ற அஜித் பவார் பிரிவு, அவர்கள் ஆளும் கட்சியாக இருப்பதனால் அவர்கள் அரசு என்ன அறிவிப்பை தந்திருக்கிறாரோ அதற்கு ஆதரவாகத்தான் நிற்க முடியும், அதற்கு ஆதரவாக பேசுகிறார்கள். ஆனால் ராஜ் தாக்கரே சொல்லுவது இது கட்சி சார்ந்த விடயம் அல்ல,
ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்பது அல்ல, இது நம்முடைய மாநிலத்தின் மீது தொடர்ந்து நடத்தப்படுகின்ற ஒரு பண்பாட்டு தாக்குதல், ஒரு மொழி தாக்குதல். நம்முடைய மொழி உரிமையை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. எனவே நீங்கள் இந்த பேரணிக்கு கட்சி கொடிகளுடன் வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆக இது மராத்தியர்களுடைய மண்ணின் உரிமையை காக்கின்ற ஒரு பேரணியாக அமைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே வெளிப்படையாக அரசிலே பங்கு வகிக்கின்ற கட்சிகள் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் எதிர்கட்சிகள் அனைத்தும் இதற்கு ஆதரவு தந்திருக்கின்றன. காங்கிரஸ் உட்பட, காங்கிரஸ், என்சிபி சரத்பவார் பிரிவு மற்றும் சிவசேனை உத்தவ் தாக்கரே பிரிவு, எம்என்எஸ் அது அழைப்பு எடுத்திருக்கிறது. இதை தாண்டி கல்வியாளர்கள், மாணவர்கள். காரணம், இந்த திணிப்பை முதலில் எதிர்த்தவர்களே மராத்திய மாநில அரசால் போடப்பட்ட ஒரு கல்வி அறிவுரையாளர் குழு, அட்வைசரி கமிட்டி என்று ஒரு கமிட்டி இருக்கிறதுல, அந்த கமிட்டியே இதை சொன்னது. இது தவறான அறிவிப்பு. மாணவர்களுக்கு தொடக்கப்பள்ளியிலே 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை 3 மொழி, அதுவும் 3வது மொழியாக இந்தியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது அரசமைப்பு சட்டத்துக்கே முரணானது என்று அவர்களே வலியுறுத்தினார்கள். அதாவது அரசு போட்டிருந்த அந்த கல்விக்குழுவினுடைய தலைவரை இதற்கு மாற்றாக பேசினார். அதற்கு பிறகுதான் இது மற்றவர்கள் இதை உணரத் தொடங்கினார்கள். கல்லூரி ஆசிரியர்கள் சங்கங்கள், கல்லூரி முதல்வர்கள் சங்கங்கள் என பெரும்பாலான மக்கள் இதை எதிர்த்திருக்கிறார்கள். அது ஜூலை 5ஆம் நாள் எப்படி அந்த பேரணி அமையப் போகிறது என்பதை பொறுத்து அது அமையும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்தி திணிக்கப்படுகிறது, இதை நான் எதிர்க்க வேண்டும் என்று அண்மையில் ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தை குறிப்பிட்ட ஒரு விமர்சனத்தை சொல்லியிருந்தார்கள். அது பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறியது. இப்போது அண்மையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்தி மொழி எந்த மொழிக்கும் எதிரி அல்ல என்ற ஒரு கருத்தை இப்ப சொல்றார். உங்களுடைய பார்வை? அதாவது இந்த மராத்திய மாநிலத்தில் இந்த அளவுக்கு விழிப்புணர்வு வந்ததற்கு காரணம் என்னவென்றால், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள், மகாராஷ்டிரா மாநில முதல்வர் பட்னாவிஸ் அவர்கள் இந்த இந்தி 1லிருந்து 5 வரை கட்டாயமாக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை அவரும் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலாக நம்முடைய முதல்வர் அவர்கள் அதே எக்ஸ்தலத்திலே officially endorse Patnavis position that no third language is compulsory except Marathi under NEP என்று அவர் மாற்றி சொன்ன பிறகு அதற்கு பதிலாக இவர் சொல்லியிருந்தார். இதை தேசிய கல்விக் கொள்கையிலே இந்தி கட்டாயம் இல்லை என்று தற்போது பட்னாவிஸ் அவர்கள் சொல்கிறார்கள். இதை ஒன்றிய அரசு ஒத்துக்கொள்கிறதாக எடுத்துக்கொள்ளலாமா என்று ஒரு கேள்விக்குறியோடு தமிழ்நாடு எப்படி அதாவது தேசிய கல்விக் கொள்கையை எந்த காரணத்தை சொல்லி எதிர்க்கிறதோ அதே காரணத்தை தற்போது அதற்கு ஒரு மாற்றாக ஒரு முலாம் பூசுவது போல பட்னாவிஸ் அவர்கள் இந்த எதிர்ப்புகளுக்கு பின்னாடி இப்படி சொல்லியிருக்கிறாரே, இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டார். அங்கிருந்துதான் பிறரும் பலரும் விழித்துக் கொண்டார்கள். அமித்ஷா அவர்கள் இந்தி மொழியானது எந்த மொழிக்கும் எதிரி இல்லை என்று சொல்வதை நாம் திருப்பி சொல்ல வேண்டும். தமிழ் மொழியோ, மராத்திய மொழியோ, வங்காளி மொழியோ இந்தி மொழிக்கு எதிரி அல்ல. ஆனால் இந்த மாநிலங்கள் அனைத்தும் இந்தி திணிப்பை எதிர்க்கின்ற மாநிலங்கள். இது எங்கள் மாநில மொழியினுடைய கற்றலை இளம் பருவத்திலேயே மாணவர்கள் மீது ஒரு சுமையை ஏற்படுத்துகிற ஒன்றாகும். அறிவியலாளர்கள் கொள்கைப்படி தாய்மொழி கல்வியை இளம் பருவத்தில் தருவதன் மூலம் ஒரு மாணவனுக்கு அறிவு வளர்ச்சியும் சிந்தனை வளமும் பெருகும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. எனவே நீங்கள் கருத்தியல் ரீதியாக இப்படி ஒரு மொழியை திணிப்பதற்கு பதிலாக, இந்த நாட்டை சீர்குலைப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுடைய கல்விக் கொள்கையை வகுத்துக் கொள்வதுதான் முறைமை. அதுதான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிற உரிமை என்பதை உணர்ந்து செயல்பட்டால் இது போன்ற போராட்டங்களை தவிர்க்க முடியும். ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள்.
கடந்த 90 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த இந்தி திணிப்பானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா அரசு அமைந்த பிறகு இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளுக்கு அவர்கள் செலவிடுகின்ற தொகை பல்லாயிரம் கோடிகள். பிற மொழிகள் இந்தியை விட இலக்கண இலக்கியங்களிலும் தன்மையிலும் தொன்மையிலும் மிக உயரத்தில் இருக்கின்ற மொழிகளான தமிழ் மொழி போல், மராத்தி போல, வங்காளம் போல, கன்னடம் போல இன்னும் பல மொழிகள், இவைகளுடைய வளர்ச்சிக்கு சமஸ்கிருத வளர்ச்சிக்கு செலவிடப்படுகிற தொகையில் 10ல் 1 பங்குதான் செலவிடுகிறார்கள் என்பதை நாம் எடுத்துக்கொண்டால் இவர்களுடைய மறைமுக நோக்கம் என்னவென்று அனைவருக்கும் தெளிவாக தெரியும். இன்னும் கூட ஒன்றை சொன்னார் நம்முடைய அமித்ஷா அவர்கள். ஆங்கிலத்தை பேசுகின்ற மக்கள் வெட்கப்பட வேண்டும் என்று இன்னொரு கருத்தை சொன்னார். இவர் சொல்ல வேண்டிய இடம் உச்ச நீதிமன்றத்திலோ அல்லது இருக்கின்ற நாடாளுமன்றத்திலேயோ இவர் இப்படி சொல்லியிருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் அவர்கள் யாரும் எந்த மொழியிலும் பேசலாம் என்றாலும் கூட நம்முடைய அரசமைப்பு சட்டம் இன்று வரை உயர் நீதிமன்றத்திலும் சரி உச்ச நீதிமன்றத்திலும் வழக்காடு மொழியாக வைத்திருப்பது ஆங்கிலம்தான். ஐபிசி என்கின்ற அந்த கோடு, கிரிமினல் சட்டம் முந்தி இருந்தது. அதை கூட பெயரை இவர்கள் தற்போது மாற்றி 3 விதமாக இந்தியிலே சில பெயர் விட்டிருக்கிறார்கள். என்னால் அதை சொல்ல முடியவில்லை. ஏதோ இந்தியன் சம்மர் சிக்ஸா என்னெல்லாம சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். பெயரை மட்டும் இந்தியில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சட்டம் அனைத்தும் ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது. அவர்கள் அந்த சட்டத்தை வைத்துதான் வாதாட வேண்டும். இது அரசமைப்பு சட்டமே வழங்கியிருக்கிற ஒன்று. எனவே இப்படிப்பட்ட அரசமைப்பு சட்டத்தினுடைய கூறுகளை கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஆங்கிலம் பேசுவதற்காக மக்கள் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அவர்களுக்கு எதுவுமே பொருட்டல்ல. ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே மதம், ஒரே மொழி என்கின்ற ஒரு பிரிவினைவாதத்தை இந்தியாவிலே RSS ஆனது விதைக்கிறது. அதற்கு ஒரு கருவியாக தற்போது அதிகாரத்தில் இருக்கின்ற பிஜேபி பயன்படுகிறது என்றுதான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இந்து மொழி திணிப்பை குறித்து பல செய்திகளை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.